சரி, இந்த நாளிலே நான் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என்னுடைய கண்களுக்கு முன்னே நிறுத்தினார். அந்த வசனத்தை நான் தியானித்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவர் உன்னை குணமாக்குவார். இயேசு உன்னை குணமாக்குவார். அவர் உன்னை குணமாக்குவார். இயேசு உன்னை குணமாக்குவார். அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகம் முழுவதும் சுற்றி நடந்து ஊழியம் செய்த காலத்தில் அநேக நன்மைகளை இயேசு செய்தார். ஏராளமான நன்மைகளை செய்தார். பிசாசனால அந்த அவனுடைய வல்லமையில் அகப்பட்ட அநேக பேரை ஆண்டவர் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இன்னைக்கு உங்களை குணமாக்குவார். நீங்க ஒருவேளை வியாதியோடு இருந்தா கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்து உங்களை குணமாக்குவார். ஒருவேளை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க இருந்தா கர்த்தர் அந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை தந்து ஆண்டவர் உங்களை குணமாக்குவார், விடுதலை ஆக்குவார். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். 2 ராஜாக்கள் 20:1-5 வசனங்கள் வாசிக்கும் போது, அங்கு எசேக்கியா என்கிற ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம், திடீரென்று அவருடைய சரீரத்திலே ஒரு வியாதி தாக்கி மரணத்துக்கு ஏதுவாய் அந்த வியாதி அவனை தாக்கினது. மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. திடீர்னு அந்த வியாதி அவரை தாக்கிவிட்டது. அந்த வியாதி தாக்கி இனி மரணம்தான், வேறு வழியில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த ராஜா தள்ளப்பட்டான். 2 ராஜாக்கள் 20:5 வசனத்தை வாசிக்கும் போது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவனுக்கு வியாதி வந்தது உண்மை, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது உண்மை. அப்படிப்பட்ட வியாதிப்பட்ட நேரத்தில், வியாதிப்பட்ட சமயத்தில், வியாதிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒரு விண்ணப்பம் பண்ணி அவன் ஜெபம் பண்ணுகிறான். விண்ணப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறான். விண்ணப்ப ஜெபம், ஒரு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுவது, ஜெப குறிப்பை எழுதி வச்சு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுவது. நீங்க அப்படி ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் உங்களை குணமாக்க முடியும், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க முடியும். நீங்க ஜெப குறிப்பு நீங்க ஜெப நேரத்தில் பயன்படுத்துறதுக்கு நீங்க ஒரு பிரேயர் டயரி எல்லாரும் பயன்படுத்தணும். எல்லாரும் பிரேயர் டயரி கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும். அதுல நீங்க ஒருவேளை பலவீனப்பட்டிருந்தா, ஆண்டவரே நான் இந்த நோயினால பாதிக்கப்பட்டு இந்த பலவீனத்தோட நான் இருக்கிற ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும்னு உங்க வார்த்தையினால் அந்த பிரேயர் டைரியில எழுதணும். எழுதி வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதன் பிறகு ஆண்டவரே நான் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்று இவ்வளவு ரூபாய்க்கு நான் வட்டி கட்டி நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, இதுல இருந்து ஒரு விடுதலை அடைய எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அதில் அற்புதத்தை செய்வார். பிள்ளைகள் பரீட்சை எழுதி, நான் இந்த நாள் எக்ஸாம் எழுதினேன், இன்னும் எக்ஸாம் எழுதினேன், இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதினேன், இதுல எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நீங்க எழுதி வச்சு பிரேயர் பண்ணா அதில் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை தருவார். அல்லேலூயா. நான் படிச்சு முடிச்சுட்ட ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் முயற்சி எடுக்கிறேன், நான் இந்த காரியத்துக்கு எக்ஸாம் எழுதணும், இதுக்கெல்லாம் இவ்வளவு இன்டர்வியூ நடத்துவாங்க, இதெல்லாம் நான் செய்யணும். ஒரு டைரியில எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக இறக்கப்பட்டு அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். எல்லாரும் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எசேக்கியா ராஜாவை போல நீங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்ட போது அவன் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்தார். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை குணமாக்குவேன்.
அந்த விண்ணப்பம் பண்ணி ஜபம் பண்ண ஆண்டவர் அவனை குணமாக்கினார். கண்ணீரோடு ஜபம் பண்ணினார். சில காரியம், சில ஜபத்துக்கு நம்ம கண்ணீரோடு ஜபம் பண்ணினா ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்ணீரோடு ஜபிச்சு பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கண்ணீரோடு நீங்க ஜபம் பண்ணணும், கண்ணீரோடு நீங்க ஜபிச்சு பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த அபிஷா படிச்ச நாட்கள்ல அவளுக்கு ஒரு மேக்ஸ் எக்ஸாம், முதல் வருஷத்துல கடைசி வருஷம் வரை எத்தனை முறை எழுதின போதும் தோல்வி. ஒரு பெரிய பாஸ் பண்ணவே முடியலன்னா அந்த கடைசி வருஷம் வரையில அவ ஜபம் பண்ணினதே கிடையாது. அதனால எனக்கு தெரியாது, ஆனால் ஜபம் பண்ணல. அதனால ஜபிச்சாதான் நமக்கு தெரியுமே. ஜபம் பண்ணவே இல்லை. கூட உள்ள அவளுக்கு ஃப்ரெண்டு கூட படிக்கிறவ எல்லாத்திலையும் வருஷம் பாஸ் பண்ணி அவ ஒழுங்கா கரெக்டா ஃபைனல் இயர் வந்தாச்சு. இப்ப ஃபைனல் இயர் வரும்போது அந்த பாடம் பாஸ் ஆகல. இப்பயும் தோற்றுட்டா மறுபடியும் நீ அந்த படிச்சு முடிச்சு வெளியில வந்த பிறகு ஜென்மத்துக்கு பாஸ் பண்ண முடியாது. ஒன்னு அறிஞ்சு கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல சொல்லி கொடுங்க. ஒரு காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தா அல்லது +2 10 படிக்கிறவங்களா இருந்தா அந்த டைம்ல பாஸ் பண்ணாம இவங்களுக்கு தனியா ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க பாருங்க. தனியா எக்ஸாம் எழுதும் போது அது அவங்க பாஸ் பண்ணி 100க்கு 90% அவங்க பாஸ் பண்ணி விட மாட்டாங்க. பாஸ் பண்ண முடியாது, கஷ்டம். அது எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு நான் கேட்கிறேன், எப்பா உன்னால பாஸ் பண்ண முடியல அங்கிள், நான் படிக்க வேண்டிய காலத்துல நான் படிக்காம விளையாட்டா விட்டேன், இப்ப படிச்சு முடிச்ச பிறகு எத்தனை தொட நான் படிச்சு எழுதுறேன், ஆனாலும் என்னால வெற்றி அடைய முடியலன்னு பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப 4வது வருஷத்துல இப்பதான் அவங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு ஜபம் வருகிறது. கண்ணீரோடு ஜபிக்கிற அந்த ஜபம் வருகிறது. கண்ணீரோடு அழுது ஜபிக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த வருஷம் ஜெயிக்காம இருந்தா அதுக்கு அடுத்த வருஷம் நான் எப்படி ஆண்டவரே, அப்புறம் என்ன செய்யறது ஆண்டவரே, என்ன பண்றது, என்ன செய்யறது? நான் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்கிறேன், காலேஜ்ல நீ லெக்சரா வேலைக்கு போகணும், PhD நீ படிக்கணும், இதெல்லாம் நான் ஒரு பக்கம் ப்ரெஷர், ஒரு பக்கம் அவளாகவே மற்றவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, நான் மட்டும் தோத்துட்டா அப்புறம் அசிங்கமே அப்படின்னு ஒரு கண்ணீரோடு ஜபம். கடைசியில் அந்த 4வது வருஷம் ஃபைனல் இயர் எக்ஸாம்ல கண்ணீரோடு ஜபிச்சாங்க பாருங்க. அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த எக்ஸாமுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு 60% அப்படிதான் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாங்க. இவங்களுக்கு 80% 90% அந்த அளவுக்கு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவன் கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். அவன் கண்ணீரோடு ஜெபம். அவன் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது கண்ணீரோடு ஜெபிச்சு அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டான். கண்ணீரோடு ஜெபிச்சு அந்த வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டான். கண்ணீரின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். கடன் பெற்று இருக்கிறீங்களா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க குடியினால பாதிக்கப்பட்டு குடும்பமே சிதைந்து போய் நிற்கிறதா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்ன காரியம், என்ன வேலை காரியம், தொழில் காரியம், வருமான காரியம் எதுவாக இருந்தாலும் கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சில நேரங்கள்ல நானும் ஒரு அற்புதத்துக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிதான் அந்த அற்புதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், அழுகையோடு அந்த கண்ணீரின் ஜெபம், தேவனுடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது, ஆண்டவரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. உங்க குழந்தையை வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை வந்து எனக்கு இந்த காரியம் வேணும்னு அந்த பிள்ளை அடம் பிடிக்கும் போது ஒருவேளை நீங்க கொடுக்காமல் இருக்கலாம். அந்த குழந்தை அழுது 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 எனக்கு இது வேணும் மம்மி அல்லது இது எனக்கு வேணும் டேடின்னு கேட்கும் போது அழுதவுடனே உங்க உள்ளம் உடைகிறது, அழுதவுடனே உங்க உள்ளம் பரிதபிக்கிறது. உடனே அந்த குழந்தைக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் எவ்வளவு பணமா இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கிறீங்களே, அதுதான் ஆண்டவருடைய உள்ளம், அதுதான் இயேசுவினுடைய இருதயம். ஆண்டவரிடத்தில் போய் அழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை கொண்டு வர முடியும். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
என் ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார்? 107 சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது 107வது சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். நீங்க அழுது ஜெபிக்கும் போது, விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறார். அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். வசனம் அனுப்பப்படுகிறது. உங்க தேவை என்ன என்பது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை தியானித்து தாவீதுக்கு வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னீரு, நீ அவனுக்கு கட்டி கொடு. தாவீதின் தேவன் என்னுடைய தேவன், எனக்கு ஒரு வீட்டை கட்டி தாரும் என்று நீங்கள் அழுது புலம்பி மன்றாடி துக்கித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி தருவார். உங்களுக்கு கட்டி தருவார். ஒரு வேலை வேணும், ஆண்டவரிடத்துல போய் வசனத்தை தியானித்து ஒரு தானியலுக்கு அந்த வேலையை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து இந்தியாவில் உள்ள ஒரு உலகத்தின் ஒரு பெரிய அதிபதியாய் ஆசீர்வதித்தீரே, என்னையும் நீர் ஆசீர்வதியும் என்று நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் வசனம் ரொம்ப முக்கியம். காலையில் எழும்பின உடனே 2 அதிகாரம் வாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நாள் உங்களை ஆண்டவர் நடத்துவது வித்தியாசமாயிருக்கும். அந்த நாட்கள் நமக்கு சந்தோஷமாயிருக்கும். அந்த நாள் நமக்கு சமாதானமாயிருக்கும். அந்த நாள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். வசனத்தை அனுப்பி ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். வசனத்தை அனுப்பி உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை தியானிக்காதவர்கள், வாசிக்காதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. 2 அதிகாரம் வாசித்து ஜெபம் பண்ணுகிற எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. நீங்க வாசிக்க அந்த வசனம் ஆகாரத்தை போல சரீரத்தில் போகும். அந்த வசனம் சரீரத்தில் எலும்பு மண்டலம் முழுவதும் போகும், நரம்பு மண்டலம் முழுவதும் போகும், ரத்த நாளத்தின் வழியாய் போகும், சரீரம் முழுவதும் அந்த வசனம் கிரியை செய்யும். சாத்தான் ஒன்றும் சேதத்தை கொண்டு வர முடியாது, போராட்டங்களை கொண்டு வர முடியாது. சாத்தான் வசனத்துக்கு நடுங்குவான், பிசாசு வசனத்துக்கு நடுங்கும். நமக்குள்ள வசனம் இருக்கும் பொழுது சாத்தான் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவன் வியாதியை கொண்டு வர முடியாது, நஷ்டங்களை கொண்டு வர முடியாது, கடன் பிரச்சனையை கொண்டு வர முடியாது, உபத்திரவங்களை கொண்டு வர முடியாது. வசனம் கிரியை செய்யும். அந்த வசனம் வேத வசனம். அதனால தான் அந்த வசனம் நம்மளை குணமாக்கும், வசனம் நம்மளை அழிவில் இருந்து தப்புவிக்கும் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனம். இனி வசனத்தை தியானிக்காதவங்க, வசனத்தை வாசிக்காதவங்க, வசனத்தின்படி வாழாதவங்க, வசனத்தின்படி ஜீவிக்காதவங்க, சாத்தான் ஒரு பெரிய அழிவை வைத்திருக்கிறான். ஒரு பெரிய அழிவை பிசாசு வைத்திருக்கிறான். ஒரு பெரிய அழிவு, பயங்கரமான ஒரு அழிவை சாத்தான் வைத்திருக்கிறான். கடந்த நாட்களில் கேரளாவில், வயநாட்டில் ஒரு பெரிய அழிவு வந்தது. ஒரு மலை தேசமே அழிந்து போனது. மலை தேசமே இல்லாமல் போய்விட்டது, தரைமட்டமாகி போனது. உங்களுக்கு தெரியுமா? உயரமான ஒரு மலை தேசம். அந்த மலை தேசம் பூமி எதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு தரைமட்டமாகி போய்விட்டது. ஏராளமான ஜனங்கள், ஏராளமான வீடுகள், ஏராளமான காரியங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு இடிந்து தரைமட்டமாகி போனது. என்ன பிரச்சனை தெரியுமா? சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அங்கே வசனம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வசனங்கள் இல்லை. இவ்வளவு பெரிய மலை கிராமங்கள், மலை தேசங்கள், ஆண்டவரை அறிகிற மனுஷன் இல்லையே. அந்த தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதன் இல்லையே. வசனத்தின்படி வாழக்கூடியவன் அந்த தேசத்துல இல்லையே. அதனால தான் பெரிய அழிவு. கண்டதையும் கடியதையும் தெய்வம் என்ன, மரங்களையும் ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் தெய்வம் என்று சிலைகளாக வைத்து வணங்கினது நிமித்தம் தேவ கோபம், ஆண்டவருடைய கோபம். மனிதனை இதற்காக ஆண்டவர் படைக்கவில்லை.
மனிதன் ஆண்டவரை நமஸ்கரிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை தேடி வர வேண்டும், அதற்கு சமூகத்தில் வர வேண்டும். அதற்குத்தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதன் தன்னுடைய மனம் போல வாழ்கிறான், அதனால தான் பெரிய அழிவு. அந்த அழிவுக்கு தப்ப வேண்டுமானால் இந்த வேத வசனம், ஆண்டவருடைய வசனம், 2-3 வசனங்கள் வாசிங்க. நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது, நேரம் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. வசனத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். சாப்பிடாட்டாலும் பரவாயில்லை, சாப்பிடறதுக்கு நேரம் எடுக்கிறோம், குளிக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறோம், பல் விளக்குறதுக்கு நேரம் எடுக்கிறோம், எதுக்கெல்லாமோ நம்ம நேரம் எடுக்கிறோமே. வசனத்தை தியானிக்க நேரம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக கிறிஸ்தவர்கள், அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அந்த வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பாராம். 2வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஏசப்பாகிய தழும்புகள், இயேசுவினுடைய தழும்புகள், அதனால நம்ம குணமாகுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து இந்த 40 நாட்கள் மாத்திரம் அல்ல அவரை குறித்து தியானிப்பது. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து எல்லா நாட்களும் தியானிக்கப்பட வேண்டும். எனக்காக அடிக்கப்பட்டீரு, எனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தீரு, எனக்காக ரத்தம் சிந்தினீரு. தினமும் நம்ம அந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும், தினமும் நம்ம சொல்லணும், தினமும் சொல்லணும். அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இயேசு ஒரு பாரமுள்ள ஒரு சிலுவையை எருசலேம் வீதி வழியாய் ஆண்டவர் சுமந்து கொண்டு கபால ஸ்தலம் என்கிற இடம் வரையிலும், அந்த மலை தேசம் வரையிலும் ஆண்டவர் கொண்டு போகிறார். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஒரு பாரமான ஒரு சிலுவை. உலகத்துக்கு மீட்பை கொண்டு வர வந்த தேவன், உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வந்த ஆண்டவர் ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கபால என்கிற அந்த மலை வரையிலும் ஆண்டவர் வருகிறார். அங்கே தான் ஆண்டவரை 2 கையிலும் ஆணியினால் அடித்தார்கள், கால்களிலே ஆணியினால் அடித்தார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள். இயேசுவை அந்த மலையில தான் அந்த சிலுவையிலே நிமிர்த்தினார்கள், சிலுவையிலே தொங்க விட்டார்கள். சிலுவையிலே தங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவை பாடு என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இயேசுவினுடைய சிலுவை இந்த 2 கைகளிலே அடிக்கப்பட்ட ஆணியிலே தான் முழு சரீரமும் தொங்கிக் கொண்டிருக்கும். முழு சரீரம் 2 ஆணியிலே தொங்கிக் கொண்டிருக்கும். எவ்வளவு வேதனை, தாங்க முடியாத வேதனை. அந்த கையில் இருக்கக்கூடிய தழும்புகள் யாருக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டார்? ஒவ்வொரு மனிதனுக்காக, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்காக, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார்? மனுஷன் செய்த பாவங்கள், மனுஷன் செய்த அக்கிரமங்கள், மனுஷன் செய்த துன்மார்க்கமான காரியங்கள் ஆண்டவர் மன்னிக்கிறவர். நீ செய்த பாவத்தை நானே சுமக்கிறேன் என்று இவ்வளவாய் ஆண்டவர் அடிக்கப்பட்டார், இவ்வளவாய் சிலுவை சுமந்தார், இவ்வளவாய் கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். இந்த நிலைமையிலையும் இன்னும் நீ ஆண்டவரை தேடாதபடி மனம் போல வாழ்ந்தால் ஆண்டவரால் ஒன்று செய்ய முடியாது. கிறிஸ்தவனாயிருக்கலாம், கிறிஸ்தவ சபைக்கு போகலாம், அதனால ஒண்ணு வரப்போறதில்லை. சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்க வேண்டும். சிலுவை பாடுகளை குறித்து ஒரு மனுஷன் தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, கைகளிலே கால்களிலே எனக்காக அடிக்கப்பட்டீரே, தலையில முள்முடி எனக்காக சூட்டினீரே, இருதயத்தில் விழாவினால் குத்தப்பட்டு விழாவில குத்தப்பட்டீரே, ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா அவர்களை ஆண்டவர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற யாராயிருந்தாலும் அவருடைய தழும்புகளினால் குணமாவீர்கள், அவருடைய தழும்புகளினால் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது, இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபம். இருதயம் நொறுங்கணுங்க, இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும், இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும், இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். இப்ப நீங்க பாருங்க, மனைவி ஹாஸ்பிட்டல் ஆபத்தா இருக்கும்போது கணவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யன்னு தெரியாம திகைச்சிருக்கிறாங்க, திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபம்
147 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்கள் கட்டுகிறார். இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். யாரெல்லாம் இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறீங்களோ அவங்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். நீங்க இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். உங்க கணவனுக்காக இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். உங்க மனைவிக்காக இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். அப்படி இருதயம் நொறுக்கப்பட்டு ஜெபிக்கணும். இருதயம் நொறுங்கினா உங்க வீட்டுல ஒரு நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு, என்ன செய்யான்னு தெரியல, ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய காரியங்கள், சும்மா இருப்பீங்களா? உடனே இருதயம் நொறுக்கப்பட்டு என்ன செய்யறது தெரியல, திண்டாடுறீங்க, தடுமாறுறீங்க, உதவி செய்யறவங்களை தேடுறீங்க, ஹெல்ப் பண்றவங்களை தேடுறீங்க, அதுக்காக பிரயாசப்படுறீங்க, அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்காக பாரம் எடுக்கிறீங்க. அதுதான் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபம். உங்களுடைய இந்த ஆசீர்வாதத்துக்காக நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. உடைக்கப்பட்ட அனுபவத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை குணமாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் நிச்சயமாய் உங்களை குணமாக்குவார். சரி, குணமாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? வேகமாய் 3 வசனங்களை எடுத்து நம்ம தியானித்து ஜெபிக்க போறோம். குணமாக்கப்பட நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினால் நீங்கள் குணமடைவீர்கள். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். பாவத்தை அறிக்கையிடுங்க. யாரும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மனுஷனும் பாவிதான். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்குள்ள பாவம், எல்லாருக்குள்ள ஒரு பாவம். ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்லுவானே ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நம்ம பாவம், எல்லாருக்குள்ள பாவம் உண்டு. கோபம், எரிச்சல், பொறாமை, அகங்காரம், வன்கண்கள், தூசணங்கள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் நம்மளை குணமாக்குவார். ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவார். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் நமக்கு நன்மையை கட்டளையிடுவார். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிற ஜெபம். சங்கீதம் 41 சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்தால், 41 சங்கீதம் 4வது வசனம், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். சங்கீதக்காரன் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். அவன் ஆண்டவரை சாட்சி சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஆனால் அவன் போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். உமக்கு விரோதமான பாவம், மனிதர்களுக்குள்ள காணப்படுகிற பாவம், இயேசுவுக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஆண்டவரே என்னை மன்னிங்க, அந்த விரோதமான பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க. ஒரு மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொள்றது என்கிறது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மை பெற்றுக்கொள்ளணும், அவன் வியாதியிலிருந்து சுகமாகணும், கடன் பிரச்சனை மாறணும், உபத்திரவங்கள் நீங்கணும்னா வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை இயேசுவிட்ட சொன்னா கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னித்து விடுவார். அவர் சங்கீதக்காரன் அப்படி ஜெபம் பண்ணுகிறார். 103 சங்கீதம் 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். அக்கிரமம் மனுஷனுக்குள்ள பயங்கரமான அக்கிரமம். இவன் பயங்கரமான ஒரு அக்கிரமம், பயங்கரமான அக்கிரமம். அக்கிரமம் என்ன? சில பேருக்கு ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அக்கிரமம் என்னன்னு புரியாம இருக்கலாம். சில குழந்தைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுவாங்க, பயங்கர அக்கிரமி, இவன் பயங்கரமான ஒரு அக்கிரமி சொல்லுவாங்க இல்ல நம்ம ஊர் லாங்குவேஜ்ல. அவன் அக்கிரமின்னா இவன் பாதிப்பை கொண்டு வருகிறவன். ஏதாவது ஒண்ணு எடுத்துருவான், உடைச்சிருவான், ஏதாவது ஒண்ணு கீழே தள்ளி விட்டுருவான், இல்ல ஏதாவது ஒண்ணு இவன் பண்ணி நஷ்டத்தை கொண்டு வந்துருவான். அந்த மாதிரி அக்கிரமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கிரமம் மனுஷனுக்குள்ள இன்னைக்கு அப்படிப்பட்ட அக்கிரமம் இருக்கிறது. ஆகவே தான் அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஒரு நோய்களை கூட, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாதான் நோய் குணமாகும். நமக்குள்ள நிறைய அக்கிரமி, நம்ம இன்னைக்கு நிறைய அக்கிரமம், நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு அக்கிரமம் இருக்கிறது. அக்கிரமம் நிறைய பேருக்குள்ள அக்கிரமம். அந்த அக்கிரமம் மன்னிக்கப்பட்டால் நோய் குணமாகும். அக்கிரமம் மன்னிக்கப்பட்டால் தேவைகள் சந்திக்கப்படும்.
அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால் நமக்கு அற்புதம் நடக்கும். நமக்கு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நிறைய பேர் எனக்கு தெரியும், சில குடும்பங்கள் சோக்க வியாதி, அந்த சில வியாதிகள் பாதிக்கப்பட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்க பெண் நிலைமையில பார்த்தா வாழ்ந்த காலத்துல அவங்க ஆவிக்குரிய சபைக்கு போறவர்கள், வாழ்ந்த காலத்துல சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுகிறவர்கள். உங்க வாழ்க்கை ஒரு பெருமை, இத்தனை நாள் பெருமை. நான் யார் தெரியுமா? பெருமை. உன் பெருமை அடுக்கிறதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வியாதி அனுமதித்திருக்கிறார். இப்ப அடங்கி போய் கிடக்கிறவங்கள எத்தனை பேர் எனக்கு தெரியும். இப்ப அடங்கி போய் கிடக்கிற இல்ல, அடக்கி போடுவார் கர்த்தர். அதனால தான் அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி. நீ செஞ்ச அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒரு தேவன். ஆண்டவரிடத்துல வந்து, இயேசுவே நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நான் என் பெருமையில வாழ்ந்தேன், அகங்காரத்துல வாழ்ந்தேன், ஆணவத்துல வாழ்ந்தேன், நான் என்கிற எண்ணத்துல வாழ்ந்தேன், என்னை தவிர வேற அந்த உலகத்துல இல்ல, நான் தான் பெரிய ஆளுன்னு வாழ்ந்தேன், என்ன மன்னிங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு விருப்பமே கிடையாது. நிறைய பேருக்கு மன்னிப்பு கேட்கறதுல விருப்பமே கிடையாது. மன்னிப்பு கேட்கறதுல விருப்பம் கிடையாது. அதனால தான் கர்த்தரும் ஆசீர்வதிக்கல, கர்த்தரும் விட்டுட்டார். ஆண்டவர்கிட்ட போய் மனங்கசந்து அழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் 1000 அக்கிரமம் இருக்கிறது, எப்படி ஆசீர்வாதம் வரும்? எத்தனை அக்கிரமங்கள் இருக்கிறது, எப்படி ஆசீர்வாதம் வரும்? அக்கிரமங்களை மன்னித்தால் ஆண்டவர் அந்த நோய்களை குணமாக்கி அற்புதம் செய்வார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், 38 வருஷம் வியாதி கண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நீங்க பாருங்களேன், 38 வருஷம், 38 வருஷம் அவனுக்குள்ள வியாதி. 38 வருஷம் அவனுக்கு நடக்க முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, 2 கால்களிலும் வியாதி தாக்கி அவனால நடக்கவே முடியாது. ஒரு கொடுமையான ஒரு வியாதி, கொடூரமான ஒரு வியாதி. சரி, இவனுக்கு அந்த பெதஸ்தா என்கிற ஒரு குளம் அங்கே இருக்கிறது. அங்க வந்து எப்பயாச்சும் ஒரு தேவதூதன் வரும் பொழுது அந்த இடத்துல யார் முந்தி போய் அந்த குளத்துல குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடைபெறும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதை இந்த மனிதன் கேள்விப்பட்டு பெதஸ்தா என்கிற குளத்தங்கரையில இவனுடைய பெற்றோர், இவனுடைய சொந்தக்காரர்கள், இவனுக்கு தெரிந்தவர்கள், இவனுடைய நண்பர்கள் எல்லாருமா தூக்கி கொண்டு அந்த குளத்தங்கரையில கொண்டு வைத்தார்கள். கொண்டு வச்சு போயிட்டாங்க. யாரும் இவனுடைய பக்கத்துல இல்லை, யாரும் இவனுடைய கிட்ட இல்லை. எப்படி 38 வருஷம் ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? நீங்க பாருங்களேன். இப்ப வந்து ஒரு நோய் மனைவிக்கு தாக்கன உடனே மருத்துவமனைக்கு போகலாம், வேகமா போகலாம், சீக்கிரம் போகலாம்னு சொல்லி கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தாங்க. பிள்ளைகள் வந்து மறுபடியும் அதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்க. மறுபடி அவங்க பிள்ளைகளும் பெற்றோர்களும் இனி இருந்தா இருக்கட்டும், செத்தா போகட்டும் என்கிற மட்டும் வீட்டுல கொண்டு போடுறதுக்கு அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப வீட்டுக்காரங்களும் பார்க்க முடியாது, சொந்தக்காரங்களும் பார்க்க முடியாது, தெரிஞ்சவங்களும் பார்க்க முடியாது, அறிமுகமானவங்களும் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அவ்வளவுதான். இந்த 38 வருஷம் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மகனை யாரால் பார்க்க முடியும்? ஒரு தனிமைப்பட்ட நிலைமை, ஒரு தனிமைப்பட்ட சூழ்நிலை, ஒரு தனித்தவனாக இருக்கிறான். இதையெல்லாம் இவனுக்கு கால்கள் தான் பாதிப்பு, சரீரத்தில் வேற கண்களுக்கு வேற எதிலையும் பாதிப்பு இல்லை. ஆனால் இவன் போறதுக்கு முன்னே இவனுக்கு பின்னாடி வந்த அநேக பேர் அந்த குளத்துல போய் குளித்து சுகத்தை பெற்றுக் கொண்டு போகிறார்கள். அவனுடைய இருதயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். கண்ணுக்கு முன் அற்புதம் நடக்கிறது, என்னால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல என்கிற வேதனை. கண்ணுக்கு முன் அற்புதம் நடக்கிறது, என்னால சீக்கிரமாய் போக முடியலையே, என்னால வேகமாய் போக முடியலையே. ஒரு விரக்தி, ஒரு ஆவேசம், இருதயத்தில் ஒரு துக்கம், இருதயத்தில் ஒரு பாரம், இருதயத்தில் ஒரு கவலை, இருதயத்தில் ஒரு கண்ணீர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். 38 ஆண்டுகள், 38 ஆண்டுகள், 38 ஆண்டுகள். இப்ப 38 வருஷம் ஆன பிறகுதான் இவன் நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனை என்கிறதை ஒரு உணர்வு அவனுக்கு வந்திருக்க முடியும். 38 வருஷமா நான் இதுல இருக்கிறேன்னா, நான் கடந்த காலத்துல, கடந்த சமயத்துல, கடந்த நாட்கள்ல இதெல்லாம் நான் பாவம் செஞ்சனே. நீங்க பாருங்க, இந்த இவன் தனிமைப்பட்டவனா இருக்கிறான். இரவும் பகலும் 38 ஆண்டுகள் தனிமைப்பட்டவனா இருக்கிறான். நீங்க ஒண்ணு வேண்டாம, ஒரு நாள் ஃபுல்லா உங்க வீட்டுல பிள்ளையோ கணவனோ புருஷனோ யாரும் இல்லாம நீங்க தனியாள் அவங்க வீட்டுல இருந்து பாருங்க.
நீங்க செஞ்ச பாவங்கள், நீங்க செஞ்ச தவறுகள், நீங்க செஞ்ச காரியங்கள் எல்லாமே சிந்தனையில, ஞாபகத்துல அது சும்மா ஓடிக்கொண்டே இருக்கும். அது வந்துட்டே இருக்கும். ஐயோ, நான் இந்த பாவத்தை செஞ்சேனே, இந்த காரியத்தை செஞ்சுட்டேனே, இதை பண்ணிட்டேனே, அந்த பாவங்கள் உங்களுக்கு முன்ன வந்துட்டே இருக்கும். அப்படிதான் அவனுக்கு ஒரு பாவம் அவனுக்கு முன்னே வந்திருக்க முடியும். அவன் அறிக்கையிடுகிற பாவத்தை நான் செஞ்சிட்டனே. இயேசு அவனிடத்துல வருகிறார். தன் பிள்ளைகளிடத்துல வருகிறவர். அவனுடைய இயேசு தன் பிள்ளையை தேடி வருகிறார், தன் மகனை தேடி வருகிறார். 38 வருஷம் இந்த இடத்துல இருந்து இந்த அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறானே, 38 வருஷம் ஏங்கி கொண்டிருக்கிறானே, ஆண்டவர் அவன் இடத்துல வருகிறார். இப்ப வந்து, எப்பா நீ சுகமடைய விரும்புறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, ஆனா நான் போறதுக்குள்ள முந்தி போய் மற்றவங்க கொளிச்சு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்களே. இவர் சொல்றாரு, நீ எழும்பி நட போ, இனி நீ பாவம் செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத, செஞ்ச பாவம் எல்லாம் போதும், இனி நீ பாவம் செய்யாதே. ஒரு அற்புதமான ஒரு விடுதலை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்து அப்படியே ஆண்டவர் கடந்து போகிறார். 38 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. 38 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு அற்புதம். ஒருவேளை இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ஏதோ ஒரு பாவம், அது நிமித்தமா போராட்டம், ஏதோ ஒரு காரியம் போராட்டம், ஏதோ ஒரு பாவத்தினால போராட்டம், ஆண்டவரிடத்துல போய் அந்த பாவ அறிக்கை இட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாவ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. 2வது, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பணுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். மத்தேயு 18 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால், நம்ம மனம் திரும்பி சின்ன பிள்ளை போல நம்ம குணம் வரணும். சின்ன பிள்ளைகளுக்கு குணம் போல நம்ம குணம் வந்துட்டுன்னா நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் நம்ம அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்ப பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். சில பேர் பாத்தீங்களா, நல்ல கிறிஸ்தவங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்மையா பேசுவாங்க, அன்பாய் பேசுவாங்க, நல்ல இரக்கமாய் பேசுவாங்க. நல்ல அவங்கள பார்த்தாலே, பேசுறத கண்டாலே உடனே நமக்கு புரிந்து கொள்ள முடியும், இவர் ஒரிஜினல் கிறிஸ்தவர். இன்னும் பொம்பெழுத்து நல்ல ஒரு மாதிரி திமிரு பிடிச்சு இப்படி எல்லாம் பேசுறவங்க டூப்ளிகேட் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இது டூப்ளிகேட் கிறிஸ்தவன். உடனே நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஒரு சிலுவை போட்டிருப்பாங்க, வேற ஏதாவது ஒண்ணு அடையாளம் இருக்கு, கிறிஸ்தவன் என்கிற அடையாளம், வசனத்தை வச்சிருப்பாங்க, பைபிள் படிச்சிருப்பாங்க, பைபிளை தூக்குவாங்க, பேசுறது பாத்தீங்களா ஒரு நண்பாவே இருக்காது. மம்பிழுத்து பேசுவாங்க, கடினமாய் பேசுவாங்க, மற்றவங்க இருதயம் பாதிக்கப்படுற மாதிரி பேசுவாங்க, மற்றவங்க துக்கப்படுற மாதிரி பேசுவாங்க. இப்படி பேசுவாங்க. இது ஒரிஜினல் கிறிஸ்தவன் அல்ல, இவன் டூப்ளிகேட் கிறிஸ்தவன். இவங்க டூப்ளிகேட் கிறிஸ்தவர்கள். ஒரிஜினல் அறிஞ்சு கொள்ளுங்க. டூப்ளிகேட். அல்லேலூயா. நிறைய டூப்ளிகேட்டுகள் நம்ம தேசத்துல சுத்திட்டு நடக்குது. டூப்ளிகேட்டுங்க. வெள்ளை நாங்க கிறிஸ்தவர்கள். என்னது நாங்க? வெள்ளையும் பார்த்தா அப்பா இருதையும் அழுக்கடைஞ்சு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி. கல்லறைக்கு மேல வெள்ளை சுத்தமா இருக்கு, சூப்பர். உள்ளதானே புழுத்து கிடக்கு, புழுவா கிடக்கு உள்ள. நிறைய கிறிஸ்தவர்கள் உள்ள புழு கிடக்கு. ஆமா, நிறைய புழு, நல்ல புழுக்கள் கிடக்கிறது. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு சோத்திரம். பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உனக்கு உள்ள தாழ்மை உண்டா, சகோதர சிநேகம் உண்டா, மற்றவங்களை நேசிக்கிற குணம் உண்டா, ஒரு அன்பாய் மற்றவர்கிட்ட பேசுறியா? அது ஒண்ணும் இல்லை. பின்ன எப்படிங்க நீ ஒரிஜினல்? நீ டூப்ளிகேட் தான். கர்த்தர் நல்லவர். சரி, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். 3வது, நாம் வாழ்கிறத பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா? நம்ம வாழ்ற வாழ்க்கை மற்றவங்களை போல நம்ம வாழக்கூடாது. ஒரு மற்ற துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும். அந்த துன்மார்க்கனை போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுவை போல நம்ம வாழ வேண்டும். இயேசுவை போல. ஏசாயா 57 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி ஜீவிக்கிறோம், அதை பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்யற இடத்துல நீ எப்படி வேலை செய்யற, 8 மணி நேரம் வேலை கொடுத்தா கரெக்டா செஞ்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அங்கு கொடுத்த வேலையில லஞ்சம் வாங்கினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏமாத்தி வாழ்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இப்ப விவசாயம் செய்யறவங்க பேட்டாம்படி போட்டு அங்க இதெல்லாம் ஏமாத்தினா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆமா, அதனால் ஆசீர்வதிக்க நம்ம எப்படி வாழ்றோம்? நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மூழ்கி ஸ்நானம் எடுத்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இப்படிதான் வாழுவேன், இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க ஒரிஜினலா வாழணும். டூப்ளிகேட்டா வாழக்கூடாது. மற்றவங்க பார்க்கிறபடி நம்ம வாழக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு வழியில, அவருக்கு போதனையில, அவருக்கு நீதியா, அவருக்கு நியாயமா ஆண்டவரை போல நம்ம இந்த உலகத்துல வாழணும். இயேசுவை போல இந்த உலகத்துல வாழணுங்க. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி உள்ளவர்களை கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. நீங்க வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க வாழணும்னு விரும்புறீங்க, அப்படிதான் வாழணும்னு நீங்க விரும்பிட்டீங்க. உங்களை ஆண்டவர் குணமாக்குவார், உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே ஜெபிக்கும்படி அப்படியே எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்து அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படி எல்லாரும் எழுந்து, ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் வாழ இன்னைக்கு இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் விரும்புகிற பிரகாரம் இந்த உலகத்துல நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக சிலுவையிலே நீர் ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. 2 கைகளில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தீரு, கால்களில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தீரு, தலையில முழுமணி சூட்ட ஒப்பு கொடுத்தீரு. அந்த தலைமுள்ள தரத்தினால் என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளைகளை விடுதலையாக்கும், என் கணவனை விடுதலையாக்கும், என் குடும்பத்தை விடுதலையாக்கும். ஆண்டவரே நீர் விடுதலையாக்குங்க. எல்லாரும் ஜெபம் ஒரு விடுதலை தேவை. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலை தேவை. இப்பொழுதே ஒரு விடுதலை தேவை. இந்த இடத்துல இப்பொழுதே ஒரு விடுதலை தேவை. ஒரு விடுதலை தேவை. அப்பா ஆண்டவரே, ஒரு வரி மாட்டம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆண்டவரே, விடுதலை நாயகன் எனக்கு வெற்றியை தருகிறார், எனக்கு உள்ள இருக்கிறார். இருதயத்தில் இயேசு இருக்கிறார், இயேசு இருதயத்தில் இருக்கிறார். அதனால நான் வித்தியாசமாய் இயேசோடு கூட அவருடைய போதனையின்படி வாழ என்னை இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் நாளில விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார், விசேஷமாய் வழிநடத்த போகிறார், விசேஷமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய நாம மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்னும் என்று சதா காலங்களிலும் இந்த இடத்திலே கடந்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.